ஆமேன். புது வருஷ வாழ்த்துக்கள். கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய வேத புத்தகத்தை ஒவ்வொரு பேரும் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 இருந்து 10 வசனங்கள் மட்டும் 11 வசனங்கள் மட்டும் நாங்கள் வாசிக்க கேட்க போறோம். 1 இருந்து 11 வசனங்கள் மட்டும் வாசிக்க கேட்போம். மரியாளும் அவன் சகோதரனாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரிகளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கும் 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்திலே வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, தம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். ஆமென். உங்களுக்கு இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாரும் வாசிக்கிற ஒரு பகுதி தான், அடிக்கடி வாசிக்கிற போது இதுக்கு என்னடா இருக்க போகுது என்றால், வாசிக்கும் போது எனக்கு இடைப்பட்ட பகுதியை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நான் தியானித்த பகுதியை பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தா திரும்பவும் 3வது வசனத்தை வாசிங்க. திரும்பவும் 3வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிங்க. 11வது அதிகாரம் 3வது வசனம். யோவான், அதே யோவான் தான் 11வது அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனத்தை. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். கவனிச்சு பாத்தீங்களா இருந்தா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நேசிக்கிற ஒரு குடும்பம். சரியா? இயேசு கிறிஸ்து நேசிக்கிற ஒரு குடும்பம். அது மட்டும் இல்ல, இயேசுவை நேசிக்கிற குடும்பம். பாருங்க, இயேசு நேசிக்கிறார். அடுத்தது இந்த குடும்பம் என்ன செய்யுது? இயேசுவை நேசிக்குது. தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். சரியா? இங்க பாத்தீங்களா, தேவனும் நேசிக்கிறார், குடும்பமும் என்ன செய்யுது? நேசிக்குது. இந்த குடும்பத்துல 3 நபர்களை காண்பிக்கிறார். இங்க பாத்தீங்களா, ஒன்று மரியாள், மார்த்தாள், லாசர். இந்த 3 பேரும் வித்தியாசமான கோணங்கள். என்ன நீங்க பாத்தீங்களா, இவ மரியாளை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்து பைபிள்? அவ என்ன செஞ்சாவாம்? பரிமள தைலத்தை பூசுறார். தந்த தலைமயிரினால ஆண்டவருடைய பாதத்தை துடைத்தவ என்று அறிமுகப்படுத்து. இந்த மரியாளை குறிச்சு. லாசருவை குறிச்சு அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துன்னா, சிநேகிதன் என்று அறிமுகப்படுத்துது. சிநேகிதன். மார்த்தாளை குறித்து அறிமுகப்படுத்த நீங்க வாட்சி பாருங்க, வேற இடங்கள்ல வாட்சி பார்க்கும் போது அங்க எப்படி அறிமுகப்படுத்துது? மரியாளுடைய சகோதரி. அது மட்டும் இல்ல, அவள் என்ன செய்யறா? அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டு இருந்தவ ஆண்டவர்கிட்ட முறையிட்டான். என்ன ஆண்டவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார்.
மாத்தாளே நீ என்ன செய்கிற, அநேக காரியங்களை குறித்து கவலையாயிருக்கிறாய். மரியாளோ தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டாள் என்று சொல்றத பார்க்கிறோம். அதனால அவ கூடாதவ இல்லை, அவ ஒரு வேலையினால ஒரு வேலையை சுமந்து கொண்டு இருக்கிற ஒரு பெண்மணி, சரியா? ஆனால் இந்த 3 கோணத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நேசிக்கிறவரா இருக்கிறார். நாம தான் என்ன செய்வோம், அவ அநேக காரியம் செய்யும், ஒரே வேலை என்று இருக்கா, இப்ப என்ன செய்வோம், இது சரி வராது தள்ளிடுவோம். ஆனா ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர், தன்னோட இருக்கிறவரே நேசிக்கிறார், தன்னை விட்டு வெளியில நிக்கிறவனை தன்னிடத்துல வர சொல்லி நேசிக்கிறார். ஆமென். என்ன பாத்தீங்களா, 99 ஆடுகளை ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, அதை தேடி என்ன செய்கிறார் இந்த மேய்ப்பன் போறார். அப்ப அதையும் என்ன செய்கிறார், நேசிக்கிறார், இதையும் நேசிக்கிறார். ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறார், நேசிக்கிறவரை. ஒரு நேசிக்கிற குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது. வடிவாக்கலங்க, கடவுள் நேசிக்கிற குடும்பம், இவங்க நேசிக்கிற குடும்பம், 2 பேரும் ஒரு நேசிக்கிற குடும்பம். இந்த நேசிக்கிற குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது, ஆண்டவர் நேசிக்கிற சிநேகிதன் என்ன செய்யறான், வியாதியாய் பிற்பாடு செய்துதான் மறிச்சுட்டான். மரணம் என்றது ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திச்சுட்டாங்க. யாரு, நேசிக்கிற குடும்பம். கடவுளை நேசிக்கிறது, ஆண்டவருக்காக நேசிக்கிறேன்னா சொல்லுங்க, எப்படி நேசிச்சிருப்பாங்க, உபவாச கூட்டங்களுக்கு ஒழுங்காய் போயிருப்பாங்க ஆண்டவர்கிட்ட. இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் ஆராதனையை கைவிடாமல் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டிருப்பாங்க. அது மட்டும் எல்லாவற்றிலும் அவங்க ஆண்டவரையே தேடி இருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்க, அதிகமா ஜெபிச்சிருப்பாங்க. மரியாதை பாத்தீங்களா, என்ன வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய பாதத்திலேயே அவள் இருந்து வேதத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆண்டவர் சொல்லுங்க, இதுக்கு என்ன கேட்டுக்கொண்டிருந்தாள். அது மட்டும் இல்ல, மரியாளும் என்ன, மார்த்தாலும் என்ன செஞ்சாள், சமைச்சாலும் ஆண்டவர்கிட்ட தான் சொல்றாள். தன்னுடைய பிரச்சனைகளை யார்கிட்ட சொன்னாள், மனுஷர்கிட்ட முறுமுறுக்கல, கடவுள்கிட்ட தான் சொல்லி இருக்காள், இந்த பிரச்சனையை தீருங்க. அப்ப நீங்க பாத்தீங்களா இருந்தால் இப்படி ஒரு குடும்பமா காணப்படுது இந்த குடும்பம். அப்ப இதுல இருந்து என்னத்தை நான் அறிஞ்சு கொண்டேன்டா, கடவுள் நேசிக்கிற மனுஷனுக்கும் பிரச்சனை செய்யும் வரும் தான், சரியா? பிரச்சனை வரும் தான். அப்ப கடவுள் நேசிக்கிற ஒரு குடும்பம், கடவுள் நேசிக்கிற தேவன் நேசிக்கிற குடும்பம், இவர்களும் கடவுளை நேசிக்கிறவர்கள், 2 பேரும் நேசிக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு இழப்போ, ஒரு பிரச்சனையோ, ஒரு வாதையோ, ஒரு பொல்லாப்போ வரும், வராதென்றல்ல, வரும். ஆனாலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் இப்படி நேசிக்கிறதுனால நாம சொல்லலாது, வியாதி வந்ததுனால இவரை கடவுள் என்ன செஞ்சுட்டார், நேசிக்கல, இல்லாத கைவிட்டுட்டாரோ என்று நாம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் நேசிக்கிற குடும்பத்துக்கும் பெரும், நாம நேசிக்கிற குடும்பத்துக்கும், ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கும் வியாதி வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எந்த வழியிலும் வரலாம். இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்தாராம், திரும்ப 5வது வசனத்தை ஒரு விசுவாசிங்க. 5வது வசனம், அதே அதிகாரம் 5வது வசனம், ஒரு கையை வச்சிருங்க. அதுல இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசரினிடத்திலும் அன்பா இருந்தார். பாத்தீங்களா, 3 பேரிலும் என்ன செஞ்சார், வசனம் அப்படியே சொல்லுது, அன்பா இருந்தார். தேவன் அன்பா இருந்தார். தேவன் அன்பா இருந்தால் பிரச்சனைகள் வராதென்று இல்லை, சரியா? தேவன் அன்பா இருந்தாலும் என்ன செய்யும், பிரச்சனைகள் வரலாம், வரும், சரியா? இப்ப பிரச்சனை இப்ப ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு போராட்டம் வந்துட்டு, ஒரு வியாதி வந்துட்டு, ஏதோ ஒன்று வந்துட்டு, இப்ப என்ன நடக்குதுண்டா பாருங்க, ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாங்க, ஆள் அனுப்பி விடுறாங்க. என்ன லாசரு வியாதியா இருக்கா, ஒருக்கா வாங்க ஐயா என்று அனுப்பி விடுற. ஆண்டவர் வேதம் சொல்லுது, அவர் என்ன செய்தாராம், 2 நாள் இன்னும் தாமதித்து வந்தார். ஏன் தாமதித்தார் என்று வேதம் சொல்லுது. 8வது வசனம் ஒருக்கா வாசிக்கிறீங்க. 8வது வசனம், அதற்கு சீசர்கள், 8வது வசனம் இல்ல,
9 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்திலே வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். இங்கே தேவன் என்ன செய்கிறார்? அவருக்கு எல்லா காரியமும் தெரியும். 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. சரி, ஆண்டவர் ஏன் தாமதமாய் போனார்? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு என்ன செஞ்சிட்டார்? இந்த வியாதி வந்தது, அதான் வியாதி வந்ததல்ல, தாமதித்தது என்ன? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. ஆண்டவருடைய நாமத்தை இந்த பகுதியில பார்த்தோம்னா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எந்த குடும்பத்தை தெரிஞ்சு கொள்றார்? இதுதான் நீங்க கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்தை வடியா கேளுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எந்த குடும்பத்தை தெரிஞ்சு கொள்றார் சொல்லுங்க. விளங்குதா? தான் நேசிக்கிற குடும்பத்தையும் தன்னை நேசிக்கிற குடும்பத்தையும் தெரிஞ்சு கொள்றார். விளங்கிட்டா? இப்ப நீங்க என்ன முடிவெடுக்கணும்? நான் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் முறுமுறுக்க கூடாது. சரியா? இதுதான் மிகவும் முக்கியம். என்னண்டா, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டமோ பிரச்சனையோ வருகுதுன்ற போது நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷர்களா இருக்கிறோம் என்றால், தேவனங்களை நேசிச்சு எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தங்களை நடத்துறார் என்றால், நீங்கள் ஒன்றை யோசிக்கணும். என்ன? ஏதோ ஒன்று தாமதிக்குது என்று சொன்னால், தேவன் தன்னுடைய நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்த போற தன்னுடைய நாமத்தை. விளங்குதா? ஏதோ ஒன்று தாமதிக்குது, ஏதோ ஒன்று தாமதிச்சு கொண்டிருக்கு. ஜெபிக்கும் போது கூட பதில் கிடைக்கல. ஏதோ ஒன்று இந்த 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 பகுதி மூலமா பார்க்கிறோமா? இந்த 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 இன்றைக்கு படிக்கிற இந்த வேத பகுதி மூலமாய் தான் பார்க்கிறோமா என்று பார்த்தோமா இருந்தால், இவர்களுடைய வாழ்க்கையில என்னத்துக்கு தாமதம் என்றால், தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு. சரியா? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நாம என்னவும் விட்டு கொடுக்கலாம் தானே? என்ன சொல்லுங்க? எங்களுடைய வாழ்க்கையில வியாதி வந்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது என்றால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கட்டாயமா நீங்க ஆண்டவரை நேசிச்சா என்ன செய்வீங்க? நிச்சயமா என்னிலே குமாரன் மகிமைப்பட போறார், என்னில தேவன் மகிமைப்பட போறார் என்றா என்ன வந்தாலும் வரட்டும். என்ன வரப்போகுது? மேலையா வரப்போகுது, தலையா வரப்போகுது, என்ன சுமையா வரப்போகுது? என்னில தேவன் மகிமைப்பட்டா அதை போல ஒன்றும் இல்லை. பாருங்க, அப்போஸ்தலரை கொண்டே சிறையில வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சிட்டு வெளியில திறந்து விடும் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் பாடுபடுவதற்கு பாத்திரரா இருக்கிறோம் என்று எண்ணி சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொன்னது. எங்களுக்கு பாடு வந்துட்டு, ஐயோ எங்களுக்கு பாடு வந்துட்டு, எனக்கு தான் ஒரே பாடு. பாடு பாட்டு பாடு, அந்த பாட்டு அல்ல இது. பாடு உபத்திரம் வந்த உடனே அழுது கொண்டு சொல்லாம, ஆண்டவர் எங்களுக்கு உபத்திரத்தை அனுமதிச்சது நல்லது என்று சந்தோஷித்தார். ஏனென்றால் அவருடைய பாடில நாங்க என்ன செய்யறோம்? பங்கு பெறுறோம் என்றது எவ்வளவு ஒரு அற்புதமான. உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒரே அடிக்கடி தாமதித்து கொண்டிருக்கு, அதுக்கு பதில் கிடைக்கல என்று சொன்னா நீங்க முறுமுறுக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரிங்க. குமாரனுடைய நாமம் என்ன செய்ய போகுது? மகிமைப்பட போகுது. தேவனுடைய நாமம் என்ன செய்ய போகுது? மகிமைப்படுத்த போகுது. வேதம் சொல்லுது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையும் ஏதுவாய் நடக்கிற என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு. விளங்கிட்டா? இங்க வந்து கனெக்ட் பண்ணுதல்ல. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு என்ன? சகலதும், கேளுங்க, சகலதும் என்ன செய்யுது? நன்மைக்கு ஏதுவாய். இன்னொன்னு இப்படி சொல்லுவோமா? மகிமைக்கு ஏதுவாய். எங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ அது வந்து தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாய். நீங்க அடுத்த வசனத்தை பாத்தீங்களா?
குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் வருவதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலேயாம் பிரச்சனைகள் வருது. நாங்க குமாரனுடைய சாயலுக்கு ஏதுவாய் வருவதற்கு அந்த தீமைகள் எல்லாம் என்ன செய்யுது? தீமைகள் வருகுது, அனுமதிக்கப்படுகிறது. அதனால நாங்க என்ன செய்யறோம்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறோம். அப்ப நல்லதில்ல, குமாரனுடைய சாயலுக்கு தான் நாங்க மாறணும். எல்லாரும் புத்திரராகணும், எல்லாம் புத்திரராகணும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில செதுக்கப்படும் போது நாங்க சிப்பியாய் நல்ல சிப்பமாய் மாற்றப்படுகிறோம், உருவாக்கப்படுகிறோம். கல் எடுத்து சிப்பமாக்குறதுக்கு என்ன செய்யணும்? தட்டி 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 எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அங்கெல்லாம் எடுக்க நாங்கள் என்ன செய்கிறோம்? உறைஞ்சப்படுகிறோம், தேய்க்கப்படுகிறோம், தட்டப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம். அனுதினமும் என்ன செய்கிறார் பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகள்ல என்ன செய்றீங்க? ஒவ்வொரு நாளும் மரண வேதனை, துக்கம், பலி வேதனைகள் இருக்கலாம். நீங்க சொல்லணும், குமாரனுடைய நாமம் என் மூலமா என்ன செய்யுது? மகிமைப்படுது. இதை சுமந்து கொண்டு நான் போகும்போது, இதை சகித்து கொண்டு நான் போகும்போது ஆண்டவர் ஜனங்கள் என்ன பார்த்து சொல்றாங்க? இந்த பாடுகளிலும் தேவனை நீ என்ன செய்கிறாய்? தேடுகிறாய். அப்ப குமாரனுடைய நாமம் என்ன செய்யுது? மகிமைப்படுது. அதுல நீங்க ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. இதுதான் செய்யக்கூடாது. அப்ப குமாரனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நாங்கள் மாத்திரம் சொல்லுங்க, மாத்திரம். ஹல்லேலூயா. மரியாள், மார்த்தாள், லாசரு இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து? லாசரு என்ன செய்தார்? மரித்து போனத ஆண்டவர் கேள்விப்பட்ட போது அவர் என்ன செய்யறார்? 2 நாள் தாமதித்து, வியாதியா இருக்கும் போது 2 நாள் தாமதித்து போகும்போது அங்க என்ன செஞ்சிட்டார்? மரித்துட்டார். லாசரு மரித்து போனார். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். என்ன செய்கிறார் அவர்? இப்ப கதைக்க போறார். நீங்க திரும்பவும் அந்த அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 11வது அதிகாரத்துல சில வசனங்கள் வாசிக்க போறோம் விடக்கிட. சரியா? 23, 24 வாசிங்க. 23, 24. 11. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அடுத்தது, அதற்கு மரியாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். பாருங்க, யாரு? மார்த்தாள் என்ன செஞ்சிருக்காள்? அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா வேதவசனம் எப்படி இருக்கு? வேதவசனம் மார்த்தாளுக்கு என்ன செஞ்சிருக்கு? தெரிஞ்சிருக்கு. நாங்க சொல்லுவோம் கூடுதலா மரியாள் தான் என்ன செஞ்சிருக்கா? கடவுளோட பாதத்துல இருந்து எல்லாத்தையும் படிச்சா இல்ல. மார்த்தாளுக்கு இங்க என்ன செய்யுது? வேத வசனத்தை நன்றாய் அவளும் படித்திருந்தவள். இப்ப பாருங்க, சரி, இந்த என்ன எங்க படித்திருந்தாள்ன்றதுக்கு அத்தாட்சி நிறைய இருக்கு. ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். தானியேல்ல இருக்குது. தானியேல் 12வது அதிகாரம். தானியேல் 12வது அதிகாரம் 1-2 வசனத்துல வாசி பார்ப்போம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திரை ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆமென். பூமியில தூளில என்ன செய்கிறார்கள்? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறவர்களாகிய அநேகரில் சிலர் என்ன செய்வார்கள்? நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் என்ன செய்வார்கள்? விழித்து எழுவார்கள். உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுது. அப்ப இங்க என்ன செஞ்சிருக்காள்? தானியேல் என்ன செஞ்சிருக்கா? தீர்க்கதரிசன புத்தகத்தை அவள் என்ன செஞ்சிருக்காள்? வாசிச்சிருக்காள். ஏசாயாவில் இருக்கு, வேறு இடங்கள்ல எல்லாம் இருக்கா. அப்ப இவ படிச்சதுனால் என்ன செய்யறாள்? இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே டவாரண்டு பார்த்து சொல்றார், ஆண்டவரே கடைசி நாள்ல இது
நடக்கும். அப்ப கடைசி நாளை என்ன செஞ்சிருக்கா நன்றாக நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க கடைசி நாள்ல என்ன நடக்கும். வேதத்தை படிக்கணும். அதனாலதான் கடைசி நாள் என்ன நடக்கும். அப்ப வேதத்தை நல்லா படிக்கணும் என்ன. அப்ப இந்த பாத்தீங்களா இருந்தால் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், மார்த்தால் தான் தேவனுடைய பாதத்திலிருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், மரியாள் தான் தேவனுடைய பாதத்திலிருந்து நல்ல பங்கை தெரிந்தால், வேதத்தை படித்தால் அது இதுன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வேத வசனத்தின்படி மார்த்தாலும் என்ன செஞ்சிருக்கிறாள், எங்கேயோ படிச்சு அதிகமாய் அவவும் என்ன செஞ்சிருக்கிறார், தீர்க்கதரிசன புத்தகங்கள் அவவும் படிச்சிருக்கிறார். இதுல இருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்ன முக்கியமான காரியம் என்றால், ஒரு நேசிக்கிற குடும்பம், இயேசு நேசிக்கிற குடும்பத்திலும் என்ன செய்யும், போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும். சரியா? அவைகளை காலம் தாமதித்தாலும் நாட்கள் சென்றாலும் நீங்க செபிச்சு கொண்டிருங்க. அதோடு ஆண்டவர் என்ன செய்வார், அதுக்கு ஒரு வழியை காட்டுவார். வனாந்தரமான பாதையில போய் கொண்டிருக்கலாம், பள்ளத்தாக்குல நடந்து கொண்டிருக்கலாம், அதை நீரூற்றாய் மாற்ற வல்லவராய் இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சரியா? வனாந்தர பாதையிலும் அவர் நீரூற்றை திறக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பாதை மிகவும் கடினமாய் இருக்கலாம், மிகவும் ஜனங்கள் ஏராளமாய் கதைக்கலாம், தோல்வியுற்ற நிலையில இருக்கலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவரை நேசிச்சு அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாதையில நாங்கள் நடப்போமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன செய்வார், மகிமையான காரியத்தை செய்வார். என்ன, குமாரன் மகிமைப்படுவதை போல தேவன் மகிமைப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் சொல்லுங்க. என்ன, அப்ப இங்க பாத்தீங்களா இருந்தால் இவர்களுடைய அன்பு எப்படி தெரியுது என்று சொன்னால், இவர்களுடைய அன்பு என்னத்துல தெரியுது என்றால், இவர்கள் மரியாள் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில இருந்து மார்த்தாள் மரியாள் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில இருந்து என்ன செய்கிறாள், ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். மார்த்தாள் ஆண்டவருக்கு உணவு கொடுத்து அவரை பராமரிக்கிறத பார்க்கிறோம். வேதத்துல நீங்க பாத்தீங்களா, அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், லாசருவை உயிர்த்தெழும்பினா பிறகு வேத வசனம் சொல்லுகிறது, லாசரு இயேசு கிறிஸ்துவோடு கூட பந்தியில் இருந்தார் என்று. அப்ப பந்தியில் இருக்கிறதற்கு அவருக்கும் நல்ல ஒரு சலாக்கியம் கிடைத்திருக்கு. அப்ப அவரும் இயேசு கிறிஸ்துவை நிச்சயமாய் நேசித்த குடும்பம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்றால், ஆண்டவர் ஊழியத்துக்கு போன பகுதி, அங்கால வனாந்தர பகுதிகளுக்கு போகும்போது இந்த இடத்திலே அவர் இளைப்பாறி சென்றிருக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு இளைப்பாற தக்க வருகிற ஒரு குடும்பமாய் இருந்திருக்கு. இயேசு அடிக்கடி அந்த வீட்டுக்கு பிரவேசிக்கிற குடும்பமாய் இருக்கு. நம்முடைய குடும்பமும் இயேசு பிரவேசிக்கிற குடும்பமா, நாமும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற குடும்பமா இருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற குடும்பத்துக்கும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அவைகள் என்ன செய்யும், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே அவைகள் நடக்கும். அல்லேலூயா! அநேகர் அதை கண்டு விசுவாசிக்கத்தக்கதாய் என்ன வேதம் சொல்லுது, லாசருவின் நிமித்தமாய்த்தான் என்ன செய்தார்களாம், இயேசுவின் நிமித்தமா மட்டும் லாசரின் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று. அப்ப உங்களுடைய நாமம், உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதை போல ஒன்று இருக்கா? எங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது, ஆட்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள் என்றாங்க. பாருங்க எவ்வளவு சந்தோஷம். நாங்கள் ஒரு கடவுளின் பிள்ளைகள் போவதற்கு நாங்கள் ஒரு வாய்க்கால்களா இருக்கிறோம் என்றால் எவ்வளவு சந்தோஷம் சொல்லுவோம். அதை போல ஒரு சந்தோஷம் இல்லை. என்ன, அப்படியாய் இருப்போம். இந்த ஆண்டுல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.